கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் ஏலிம் ஏஜி சபை வழங்கும் மனிதன மன்னா. இந்த மன்னா உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறது, ஒவ்வொரு நாளும் உங்களை உயிர்ப்பிக்கிறது என்றே விசுவாசிக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் சாட்சியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மன்னாவை உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஃபார்வேர்ட் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மன்னா எந்த விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும், ஒருவேளை வனாந்தரமாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் ஆலப்புறமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாமே நன்மைக்கு தான். ஒரு வனாந்தரம் இல்லாமல் ஒரு செழிப்பு நம்ம போக முடியாது. ஒரு சிறைச்சாலை இல்லாமல் உயர்ந்த அடைக்கலத்துக்கு நம்ம போக முடியாது. கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். அப்படியாக ஒரு குருவி என்ன செஞ்சது, ஆற்றங்கரையில் இருந்த 2 மரம், அந்த 2 மரத்துக்கிட்ட ஒரு மரத்துக்கிட்ட போய் முதல்ல கேட்டுச்சு, மரமே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நான் என் குஞ்சுகளோடு வந்து ஒன்றிடத்தில் கூடு கட்டிக்கிட்டுமா அப்படின்ச்சு. ஐயோ எல்லாம் வராத அப்படின்னு சொல்லிடுச்சு, இங்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்ட்டுச்சு. உடனே இன்னொரு மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு, சரி வாப்பா, நீ உன்னுடைய பிள்ளைகளோடு இருக்க, குஞ்சுகளோடு இருக்க, நீ வந்து என் மரத்தில் கூடு கட்டிக்க அப்படின்ச்சு. ஒரு நாள் திடீர்னு சரியான மழை வந்துச்சு. மழை வந்தபோது என்ன செஞ்சிச்சு, அந்த முதல் மரத்தில் போய் கேட்டது பார்த்திங்களா, அந்த மரம் என்ன செஞ்சிச்சு, வேரோடு பிடுங்கிட்டு ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ இந்த குருவி சொன்னிச்சான், பார்த்தியா நீ எனக்கு இடம் கொடுக்கல பார்த்தியா, அதனால தான் அப்படி அடிச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லி. அந்த மரம் சொன்னிச்சான், பார்த்தியா நீ என் மரத்தில் வந்து நீ கூடு கட்டியிருந்தேனா நீயும் குஞ்சுகள்லாம் என்னோட செத்துருப்பீங்க, அதனால் நான் வந்து உனக்கு இடம் தராமல் இருந்தது நல்லது, அதனால் என்னகிட்ட நீ வருத்தப்படாத அப்படின்ச்சான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்டிருப்பீங்க, உதவி தரலையே, உதவி செய்யலேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். சத்திரத்தில் இடம் இல்லை. சத்திரத்துக்கு யோசேப்பு மரியாளும் போயிருக்காங்க, இடம் இல்லைன்ட்டாங்க. பிள்ளையை சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். அப்போ முன்னணை எது என்பது அங்கே ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்ஹிம் அங்கே சொல்லுகிறது, அண்ட் லேய்டு ஹிம் இன் எ மேங்கர். அண்ட் லேய்டு ஹிம் இன் எ மேங்கர். மேங்கர்னால் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு தொழுவம். அந்த தொழுவத்தில் வந்து ஒரு மாட்டுக்கு தீனி வைக்கிற தொட்டி, அதான் மேங்கர்னு அர்த்தம். மாட்டுக்கு தீனி வைக்கிற தொட்டி, அதில் போய் இந்த குழந்தைய போட்டிருக்காங்க, அந்த தொழுவத்தில் போய் போட்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யோசேப்பும் மரியாளும் வருத்தப்படலை. கடவுள் ஆண்டவர் பிறக்க போகிறாரு, எங்கே இடம் தீர்மானிச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தினத்தில் இயேசு அங்கே தான் மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். அந்த நாற்றம் இடத்துல பிறந்தார். உங்கள் வாழ்க்கையான நாற்றத்தை நீக்குவதற்காக, உங்கள் வாழ்க்கையை அந்த நாற்றம் சாக்கடையெல்லாம் நீக்குவதற்காக அவர் மாடடையின் தொட்டிலில் போய் அவள் பிறந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலும் பிறக்க ஆசைப்படுகிறார். உங்கள் இடத்துல உங்கள் இருதயத்தை ஆண்டவர் திறந்து கொடுப்பீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவர் உங்கள் உள்ளத்தில் வந்து பிறக்கும்போது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானத்தை கர்த்தர் தரப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சத்திரம் ஒரு பக்கம் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கம் அங்கே மாட்டு தொழுவத்திலே கர்த்தர் இடம் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது வழி அடைக்கப்பட்டிருக்கிறதா? தேவன் இன்னொரு இடத்தை ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். ஒரு வழியை அடையும் போது ஒரு வழியை தேவன் உங்களுக்காக திறந்து வைப்பார். விசுவாசத்தோடு காத்திருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வேறு ஒரு வழியை திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவராக இயேசுவை ஒரு வழியை அடையும் போது ஒரு வழியை திறக்கிற தேவன். ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகல நன்மைக்கு எதுவாக நடக்கும். இந்த பிள்ளைகளுடைய வேலை, வருமான, தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசுகிறோம். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.